எல்லா போராட்டங்களையும் தாண்டி இன்னைக்கு நம்மளுடைய அண்ணன் தளபதியோட படம் ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. உண்மையிலே படம் வேற லெவல். அந்த படத்துல அந்த டைட்டில் கார்டு பார்க்கத்தான் முக்காவாசி கூட்டம் வந்திருக்கு நினைக்கிறேன். அப்படி சும்மா அவ்வளோ பெரிய திரையில மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைட்டில் கடை பார்க்கும்போது எப்பா என்ன ஒரு சந்தோஷம். உண்மையிலே எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து எல்லா நம்ம பசங்களாம் சொல்லுவாங்க, நீ இப்போ இந்த படத்தை விட்டேன்னா தளபதி விஜய் தான் வரும், ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ இந்த படத்தை விட்ட முதலமைச்சர் விஜய் தான் வரும் அப்படின்னு சொன்னதை இன்னைக்கு வந்து இந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவ்வளோ வந்து சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையிலே படம் சூப்பரா இருந்துச்சு. ஆல்ரெடி லீக் ஆன படம் தானே, யார் வருவா அப்படின்னு நினைச்சு பார்த்தா எப்பா நேத்து 12 மணில இருந்து தியேட்டர்ல பசங்க கூட்டம், அவ்வளவு கூட்டங்க. பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு தேட்டர்லயும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 போலீஸ் அவ்வளவு பாதுகாப்புக்கு தான் நின்று இருந்தாங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தை வந்து ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடி விடலை அப்படின்னு இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ சூப்பர் மெசேஜ் இருக்கு. ஆனால் என்ன தெரியுங்களா, ஒரு சின்ன வருத்தம் தான். இது இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ல இனிமேல் நம்ம அண்ணன் படத்தை பார்க்க முடியாதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும்தான். எல்லாரும் வெளியே வரும்போதும் அந்த கடைசியில் அவருடைய அந்த படங்கள், அந்த ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து கடைசி வரைக்கும் நடிச்ச படங்கள்லாம் அப்படி வந்து ஒவ்வொரு வீடியோவா போடும்போது உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு செகண்ட் எனக்குலாம் தோணுச்சு, பேசாம ஒரு படத்திலே நடிச்சிருக்கலாம் போல, எதுக்கு அப்படின்லாம் தோணுச்சு. ஓகே பரவாயில்ல, எப்படியோ அண்ணன் வந்து படத்துல மெசேஜ் கொடுத்த மாதிரி நேர்லயே நமக்கு வந்துட்டாரு. அந்த படத்துல கிளைமேக்ஸ் என்னவோ அதே மாதிரி அண்ணன் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆயிருக்காரு. ஒவ்வொரு நாளும் நம்ம அண்ணன் என்ன பண்றாரு ஏது பண்றாரு அப்படின்னு நம்ம அதை பாக்குறோம் பாத்தீங்களா, இன்னொரு ஸ்கிரீன்ல பாக்குறோம் பாத்தீங்களா, வீட்டுல உட்காந்துக்கிட்டே. அது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் குடும்பத்தோட போய் படத்தை பாருங்க. இந்த படத்தை எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான்.